காவேரியும் வந்து வெளியே போயிட்டு வராங்க. அப்போ அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா அங்கே பெரிய கும்பலே நின்றுட்டுருக்கு. பார்த்தோன்னே வந்து அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இவங்க எப்படி இங்கே வந்தாங்க? பசுபதி, அன்பரசு, அதுக்கப்புறமா ராகினி எல்லாருமே நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்து 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க? உடனே அன்பரசு ஓடி போயிட்டு அப்படியே வந்து சட்டையை பிடிக்கிறாரு நம்ம விஜய். சித்தப்பா நீயா? உன்னை பார்த்தாலே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என் கண்ணு முன்னாடி வரத்துக்கு உனக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டாரு. என்னை மன்னிச்சிடுப்பா, நான் வேணும்னு செய்யலை, ஏதோ வந்து புத்தி கெடுத்தனமாக பண்ணிட்டேன், இப்போ நான் உணர்ந்துட்டேன் எல்லா தப்பையும், என்னை மன்னிச்சிடு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினாரு. நீ எல்லாம் உன் நடிப்பு எடுத்துகிட்டு போயிட்டு எங்காவது போடு, உன்னை பார்த்தாலே வேறு எழுது, உன்னை யார் இங்கே வர சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. இங்கே பசுபதி வந்து விடுங்க விஜய், ரொம்ப உங்கள் சித்தப்பா தானே, இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது, அவர் பண்ண துரோகம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வராரு. தாத்தா பார்த்துட்டு எல்லாம் அமைதியாக நிற்கிறாங்க. தாத்தா மரியாதை இங்கேருந்து இவங்க 2 பேரும் போக சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னோடனே, இங்கே பாருங்க, இங்கே தேவையில்லாத பிரச்சனை படாதீங்க, மரியாதை இங்கேருந்து கிளம்புங்க. இங்கே பாருங்கள், நான் அந்த விஷயத்துக்காக வரலங்க, நாங்கள் வேறு விஷயத்துக்காக வந்திருக்கோம். காவேரி குடும்பத்தை கூப்பிட்டு அமைச்சிருக்கோம். இப்போ ராகினி போய் எல்லாரையும் கூட்டின்னு வந்துடுவா, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். அவங்க குடும்பம் எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. எல்லாரும் வந்தால் தாங்க நாங்கள் எதுக்கு வந்தோம்னு சொல்ல முடியும், பெரிய விஷயத்துக்காக வந்திருக்கோம், நல்லா தெரியுதுங்க, நீங்கள் ஏதோ பிரச்சனை பண்ண தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணாதீங்க, மரியாதை இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்றார் தாத்தா. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, கண்டிப்பாக நாங்கள் வந்து பிரச்சனைலாம் பண்ண வரல, எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்ல தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாரு தாத்தா. உடனே காவேரி குடும்பம் மொத்த ஃபேமிலி வந்துடுறாங்க. உன்னை சாரதா வந்துட்டியாம்மா தங்கச்சிம்மா, வாமா வாமா வாமா, உனக்கு தெரியாத உண்மைகளும் நிறைய இருக்குமா, அதெல்லாம் நீயே தெரிஞ்சுக்கோ, அப்போ தானே உனக்கும் புரியும், விஜயும் காவேரியும் கல்யாணம் பண்ணது எப்படின்னு உங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. விஜயும் காவேரி வந்து கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே காவேரியோட ஃபேமிலி, காவேரி வந்து ஏன்டி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. பணத்துக்காக அவங்க பொண்ணு இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கா, விஜய் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் இப்படி பண்ணியிருக்கா. ஊர்லேருந்து பிழைக்கிறதுக்கு வந்து இப்படி பணத்துக்காக ஆசைப்பட்டு பொண்ணையை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க, உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லை அப்படின்னு நாம சாரதா கேட்குறாங்க. சாரதா அழறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நீ வாயை மூடு, என்ன வேலை பண்ணியிருக்க பணத்துக்காக, உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப காவேரி பற்றி தரக்குறைவாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய் செம்ம டென்ஷன் ஆகி வந்து நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்ல வராரு. உடனே தாத்தா ஓடி வந்துடுறாரு. வந்துட்டு மரியாதை, எல்லாருக்கும் மரியாதை கெட்டு போயிடும், காவேரியை பற்றி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த தங்கமான பிள்ளையை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு யாருக்கு எந்த அருகதையும் கிடையாது அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சியாக இருக்காங்க. எங்கள் தாத்தா சொன்னது 100க்கு 100 உண்மை, தேவையில்லாத பேசுகிறீங்க, அப்புறம் அவ்வளோதான்றார் விஜய். உடனே வந்து நீ அமைதியாக இருப்பா, நான் பேசிக்கிறேன், உங்கள் கிட்டலாம் நான் பேசினா தான் வேலைக்கு ஆகும். என்ன சொல்கிறீங்க, காவேரியை பற்றி பணத்துக்காக கல்யாணம் பண்ணாளா? அவள் எதுக்காக கல்யாணம் பண்ணா அவங்க எல்லாருக்கும் தெரியுமா? அவள் தங்கச்சியை காப்பாற்ற கல்யாணம் பண்ணியிருக்கா. இந்த நர்மதாக்கு ஆப்ரேஷனுக்காக பணம் தேவைப்பட்டது, அதுக்காக அந்த குழந்தை பாவம் வேறு வழி இல்லாமல் அந்த கல்யாணத்துக்கு சமைச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் அவள் கல்யாணம் பண்ணிக்கினா பணத்துக்காகன்றீங்களே, இப்போ பணத்துக்காகவும் சரி அங்கே அக்ரிமெண்ட்டுக்காகவும் 2 பேர் வாழலை, அந்யூன்யமாக 2 பேர் தம்பதியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் காவேரியோட பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான். அவள் மாதிரி ஒரு பொண்ணை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது, அவள் தங்கம். அவளை பற்றி யாராவது எதாவது பேசிட்டீங்க மரியாதை கிட்டோம், மரியாதைங்கிறது போயிடுங்க, மாப்பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு அன்பரசு சொல்கிறாங்க. அதை கேட்டு அன்பரசு, மாமா என்ன மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க, வேறு என்ன பேசுறது, ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக வரிஞ்சு கட்டிக்கின்னு 3 பேர் வந்துடுவீங்களா, உங்களுக்குலாம் அசிங்கமாகவே இல்லையா? ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு அசிங்கப்படுத்துறதுக்காக எல்லாரும் வந்துடுவீங்க, நீங்கள்லாம் ஒரு மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு அன்பரசு செம்ம டென்ஷனாக இருறாரு. மாமா நீங்கள் பார்த்து பேசுங்க, உங்கள் பொண்ணு என் கூட தான் வாழ்ந்துட்டுருக்கா, வாழ்ந்துன்னு போட்டு மாப்பிள்ள வந்தால் கூட எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, உங்களுக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை இருந்தால் சும்மா இருப்பீங்களா? ஏன் மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க, அவங்க பேத்தி இல்லையா? பேத்தியாக கூட இருக்கட்டும் மாப்பிள்ள, எனக்கு காவேரியும் பேத்தி தான், அவளுக்கு ஒரு அசிங்கம்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், அவளை பணத்துக்காக தான் சொல்லிட்டு இவ்வளோ பேசுகிறீங்க, இப்போ எங்கே மூஞ்சி தூக்கி வச்சுப்பீங்க? உங்களுக்கு இதுக்கெல்லாம் மனசாட்சிக்கு சொல்ல தெரியுமா உங்களுக்கு? நீங்கள்லாம் ஒரு மனுஷங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் கேட்டு காவேரியோட ஃபேமிலி அப்படியே பார்த்து திகைச்சு போகிறாங்க. சாரதா பயங்கரமாக அழறாங்க. என்ன சொல்கிறீங்க ஐயா அப்படின்னோடனே, ஆமாம்மா, உன் போட்டு கடைசி பொண்ணு நர்மதாக்கு ஆப்ரேஷனில் அந்த ஆப்ரேஷனுக்கான பணத்தை தயார் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாமல் தவிச்சுட்டு இருக்க காவேரிக்கு தவிச்சிட்டு இருந்தா, அந்த டைமில் தான் என் பேரை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திருந்தால, எப்படியாவது வந்து அந்த பணம் வந்து கொடுக்குறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, அதுவும் கான்ட்ராக்ட் பண்ணப்படி ஒரு வருஷம் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு வாழணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். இவன் சரியான மடை, இந்த மாதிரி வேலை பண்ணி வச்சுருக்காமா, எனக்கும் இந்த விஷயம் முன்னாடி தெரியாதுமா, அதுக்கப்புறம் தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சோட ஏன் சொல்ல எப்படிமா நான் சொல்கிறது, என் வீட்டுக்கு வந்த தேவதமாவை அவளை எப்படிமா நான் விட முடியும் அப்படின்றாரு. அதிர்ஷ்டம்